सीधा संजा வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ரீல்ஸை தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த இமேஜ் அதை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிவிட்டு லைட்டாக டவுன் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக அதில் ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பிஎன்ஜி இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக இருந்தால் போதும். ஸோ அதனால் கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து நான் கீழே எப்படி இப்போ கார்னரில் இந்த இது கீழே செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் வரும். வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸு கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அதை அப்படியே கிராப் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் கிராப் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை மேலே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மேலே இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோ அந்த மியூசிக் பிளேயரை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே லிரிக்ஸும் கீழே அந்த மியூசிக் பிளேயரும் சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோவை சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.